ஏடி என்னதான் இருந்தாலும் சொன்னதானே தெரியும். ஆண்டவா உங்ககிட்ட ஒரு கேள்வி. படியிலக்க போறேன்னு போறீங்களே. உலகத்துல எல்லா மக்களுக்கும் படி இழந்தீர்களா? சந்தேகத்தோடு பார்வதி சந்தேகத்தோடு கேக்குற பார்வதி தேவி. உடனே பகவான் சொல்லுகிறார், அம்மா ஏன் பார்வதி இந்த பகவான் மேல உனக்கு சந்தேகமா? அந்த பகவான் மேலே ஆண்டவனாகப்பட்ட சிவனின் மேலே சந்தேகமா பார்வதி? என்னை வணங்கி எல்லோருக்கும் நான் படி இழப்பேன். சரி, மற்ற மனுக்களுக்குன்னா படி இழப்பது என்னுடைய வேலை பார்வதி என்று சொல்லி என் மேலே சந்தேகப்படுகிறீர்கள். சந்தேகப்படலாமா? இல்லை ஆண்டவா, எல்லா மக்களுக்கும் நீங்கள் படி இழக்கவில்லை. எல்லாம் நான் சொன்னேனே, என்ன கட்டையும் குட்டையும் நெட்டையும் சேர்த்தேன், அவன் கருப்பையும் எல்லாருக்கும் முதல் 6 அறிவு வரை. இல்லை ஆண்டவா, அந்த 6 அறிவுக்கும் படி இழந்து. சரி, கருப்பைக்கு இருக்குமே சிசு, அந்த சிசுவுக்கும் படி இழந்து. கருக்குல இருக்குமே எழுது வந்து, மாங்கொட்டியில இருக்கும் வந்து, கடல்ல இருக்கும் மீன், நிலத்துல இருக்கும் மிருகம், வானத்துல இருக்கும் பறவை, எல்லாருக்கும் படி இழந்து. எல்லாத்தையும் படி இழந்து. இல்லை ஆண்டவா, என்னிடத்தில் 2 ஜீவன்கள் வெட்டரியா இருக்கிறது. பார்வதி, என்ன மீறி நீ பட்டினியா 2 ஜீவன் வச்சிருக்கிறியா? இருக்குன்னு சொல்லி எடுத்து காட்டினா தெரியும் என்று சொன்ன பொழுது பார்த்தா நம்மை பார்வதி விளை வெல்ல சிம்மனை திறந்து பார்க்கிறா, உள்ள இருந்த எறும்பு வாயில என்ன இருக்கு? 2 திரையரசியை கவி கொண்டு இருக்கிறது. சுத்தி வரும்போது பகவானுடைய கால் போய் அடேங்கப்பா, சும்மா சுத்தி வந்து 2 எறும்பு சுத்தி வரும். சரி, பார்வதியம்மா திகச்சு போய் இருக்கிறான். 8 நாள் அந்த 2 எறும்பு பிடிச்சு நம்ம அடைச்சோமே. நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? என்ன காத்தடிச்சாலும் காத்து போகாத இடத்துல வச்சவே இந்த சிச்செரும்பு இது வாயில எப்படி திரையரசி வந்தது? அவ்விதமாக வாயில எப்படி சிறையரசி வந்தது என்று சொல்லி அப்பதான் நம்புறான். கணவனை பத்தி நம்ம இப்பதான் அறிந்துகிட்டோம். தெரியாமலோ அடியால் தவறு செய்து விட்டேன். பார்வதி, என்னோட மகிமை தெரியாம நீயே பரிசோதனை செய்து கணவனை எக்காலம் கொண்டு பரிசோதனை செய்யக்கூடாத பெண்ணே பார்வதி. அறைக்குள்ளே இருந்தாலும் சரி அறநறிய மாயமில்லை, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி சிவனுக்கு தெரியாத மாயமில்லை. பாதாளத்திலே இருந்துட்டாலும் சரி பகவான் அறிய மாயம் கிடையாதம்மா. மூயிலும் இருப்பேன், துருவிலும் இருப்பேன், அடிக்கின்ற காட்சியிலும் இருப்பேன், ஆதாயத்திலும் இருப்பேன். என்னையே போய் சந்தேகப்படுகிறேன். சந்தேகப்படலாமா? ஆண்டவா, தெரிந்தோ தெரியாமலோ அடியான் நான் செய்த குற்றம் அரணாலே முறுக்க வேண்டும். அடியான் செய்த குற்றம் அரணாலே முறுக்க வேண்டும். சிறியான் செய்த குற்றம் சிவனாலே முறுக்க வேண்டும். சிறியான் செய்த குற்றம் சிவனாலே முறுக்க வேண்டும். பார்வதியால் செய்த குற்றம் நானும் செய்த குற்றம் என பகவானை முறுக்க வேண்டும். கண்ணன் தங்கை செய்த குற்றத்தை கடவுள் நீங்களே பொறுக்க வேண்டும். தப்பு செஞ்சலாம், தண்டனை அனுபவி. உப்பு தின்னா தண்ணியை குடிச்சே ஆகணும். வடையில கூட ஒண்ணு குறை இருக்கத்தான் செய்யும். ஒரு முக்கிய உப்பாய் போச்சு. உப்பு வடையில போங்க தண்ணி குடிச்சுதான் ஆகும். உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். கண்டிப்பா உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். தப்பு செஞ்சா தண்ணி குடிக்கணும். மழை பண்ணிதான் குளம் குடிக்கணும். ஆமா பார்வதி, கைலாசம்னு சொன்னா நீதி உள்ள கைலாசம், நேர்மை உள்ள கைலாசம். உனக்கு ஒரு நியாயம், பிள்ளையாருக்கு ஒரு நியாயம். இளைய பிள்ளை வேற அண்ணன் வேறு கண்ணனுக்கு ஒரு நியாயம் கிடையாது. தப்புனா தப்புதான். ஆமா, அண்ணனாலும் தம்பியாலும் நியாயம் தர்மம் எப்படி கண்ணு பொங்க மழை வெளியாச்சா நாய் நக்கணும். நியாயம் கொண்டு தப்பா கேட்டுக்கத்தான்.